தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மற்றொரு பிரதேசத்தை விட்டு வெளியேறியது ராணுவம். காற்றின் தரம் பாதிப்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ரணில் மீதான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், மீண்டும் கம்பி எண்ணும் தேரர் உள்ளிட்டோர். தகாதூரவால் 24 வயது யுவதி கொடூர கொலை. போலி நகைகளை வைத்து 163 மில்லியன் மோசடி, அரச வங்கி முகாமையாளரின் முகத்திரை கிழிப்பு. விரைவில் இந்தியா பயணமாகும் கனடா பிரதமர் மார்ஹானே. கனடாவில் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் மருத்துவ கட்டணங்களில் மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பிரதேச சபையின் கொள்களம் அமைந்துள்ள காணியானது 2012ஆம் ஆண்டு முதல் ராணுவத்தினரின் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த காணியை விட்டு ராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட ராணுவத்தினர் அராலி ராணுவ முகாமிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த கடாபுலம் காணியானது இன்று புதன்கிழமை பிரதேச சண்டிலிப்பாய் செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க லண்டன் செல்ல அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதன்படி இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக 2025 ஆகஸ்ட் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவரை ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உத்தரவிடப்பட்டது. பின்னர் ரணிலின் மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 3 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிடப்பட்டு வழக்கினை 2025 அக்டோபர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2025 அக்டோபர் 29ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கின் விசாரணைகளை இன்று நிறைவு செய்யுமாறு நீதிமன்றம் முன்பே உத்தரவிட்டிருந்ததென்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் பெரும்பாலும் மிதமான மட்டத்திலே காணப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் எதிர்வரும் நாட்களில் சில பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையக்கூடும் என அந்த நிறுவனம் கணித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட சுற்றுப்புற காற்றின் தர அறிவிப்பின்படி பெரும்பாலான நகர்ப்புறங்களில் நுண்துகள்களின் அளவு மிதமான மட்டத்தில் இருந்தது. இதேவேளை வவுனியா, நுவரெலியா, எம்பிலிபிட்டிய, திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் பதிவாகியுள்ளது. இருப்பினும் அடுத்த 24 மணி நேரத்திற்கான முன்னறிவிப்பின்படி யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பல நகரங்களில் காற்றின் தரம் மிதமான மற்றும் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கக்கூடும். எல்லை தாண்டிய காற்று மாசு காரணமாக வடக்கு பகுதியிலிருந்து வீசும் மாசடைந்த காற்றினால் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்படலாம் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயன்றவரை முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் சுவாச பாதிப்புள்ளவர்கள் அல்லது உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் வன பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் 6 பேர் என மொத்தம் 10 சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளனர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வனபலாங்குட கசப்பதேரர் மற்றும் 4 பிக்குகள் உட்பட 10 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. தகாதூரவால் அங்குலானை சைரபுர தொடர்மாடி குடியிருப்பில் யுவதி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
சம்பவத்தில் வாதுவை பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதுடைய யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தன்று குறித்த யுவதி தன்னுடன் தகாதுறவில் ஈடுபட்டிருந்த நபருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் யுவதியை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குலானி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் அரசு வங்கி ஒன்றில் போலி நகைகளை அடகு வைத்து 163 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த குறித்த வங்கியின் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இந்திக நிஷாந்த் என்ற முகாமையாளரை அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 26 முறை திட்டமிட்டு இத்தகைய மோசடியில் அவர் ஈடுபட்டுள்ளதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளது. அதற்குமைய பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முகாமையாளரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். வங்கியின் பாதுகாப்பு நடைமுறைகளை மீறி போலி பொருட்களை தங்கமாக அடகு வைத்தது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக மேலதிக தகவல்களை பெறவும் இதில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என அறியவும் போலீசார் விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவை தனது நாட்டுடன் இணைக்க தொடர்ந்து அறைகூவல் விடுத்து வருகிறார். இதற்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதனால் கனடா அமெரிக்கா இடையான உறவு கசக்க தொடங்கியது. காசா அமைதி வாரியத்தில் இணைய ஹார்னிக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு ஜனாதிபதி டிரம்ப் திரும்ப பெற்றார். இந்நிலையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி வரும் மார்ச் மாத தொடக்கத்தில் இந்தியா செல்கிறார். அவரது பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய கட்டமாக இருக்கும் என கனடாவிற்கான இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் தெரிவித்துள்ளார். கனடாவில் மே மாதம் முதல் அதிகாரிகளுக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் மருத்துவ கட்டணம் தொடர்பில் ஒரு புதிய விதி அறிமுகமாக உள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் கனடாவில் வாழும் அகதிகளும் புகலிட கோரிக்கையாளர்களும் மருத்துவ கட்டணங்களில் ஒரு பகுதியை செலுத்த வேண்டியிருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி முதல் அகதிகளும் புகலிட கோரிக்கையாளர்களும் பல் மருத்துவம், கண் மருத்துவம் மற்றும் பிசியோதெரபி போன்ற சிகிச்சைகளுக்கான கட்டணங்களில் 30% ஒவ்வொரு மருந்து சீட்டுகளுக்கும் $4 செலுத்த வேண்டியிருக்கும். இந்த விதியால் அகதிகளுக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் சிகிச்சை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது மருத்துவ உதவியை கிடைக்காமல் போகவும் வாய்ப்புள்ளது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதனடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 16,18,848 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்கம் கிராம் 57,110 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுன் 4,56,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்க கிராம் 52,360 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவுன் 4,18,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 49,980 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்க பவுன் இன்றைய தினம் 3,99,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.